ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இனிய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவரின் கிருபையும் ஆசியும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக தங்கியிருப்பதாக. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் இந்த தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். இது தடைபடாமல் நடக்கும்படி ஆண்டவருடைய ஒத்தாசை அன்பு பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேத புஸ்தகத்தில் இயேசுநாதர் சில ஒப்புமைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அதில் ஒன்றை யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார். அந்த யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே நாம் யார் என்பதை இயேசுநாதர் தெளிவுபடுத்தி காட்டுகிறார். ஒரு 4 வார்த்தைகளை அவர் இங்கே சொல்லி நம்மை யார் என்று காட்டுவதை நாம் கவனிக்கின்றோம். அதிலே ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதல் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்போ இயேசுநாதர் மெய்யான திராட்சை செடி, பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்படியானால் நாம் யார்? 4வது வசனத்திலே அவர் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்படியானால் நாம் யார்? நாம் கொடிகள், திராட்சை செடியினுடைய கொடிகள். இந்த உருவகத்தை நன்றாய் கவனியுங்கள். பிதா திராட்சை தோட்டக்காரர், இயேசு மெய்யான திராட்சை செடி. அவரில் நம்பிக்கை கொள்ளுகின்ற, அவரை சார்ந்திருக்கின்ற நாம் அந்த திராட்சை செடியில் இருக்கிற கொடிகள். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேல் நாடு திராட்சை கொடிக்கு ஒப்பிடப்படுகிறதை நாம் கவனிக்கின்றோம். இஸ்ரேல் மக்களுக்கு 3 விருட்சங்கள் மிக முக்கியமானவைகள். ஒன்று ஒலிவ மரம். ஒலிவ மரம் அவர்களுடைய பொருளாதார வாழ்வை சுட்டிக்காட்டுகிற ஒன்று. த எக்கனாமிக்கல் நேச்சர், எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், பொருளாதார நிலையை குறிக்கின்ற ஒன்று ஒலிவ மரம். இன்னொன்று அத்திமரம். அத்திமரம் அவர்களுடைய சமூக வாழ்வை பிரதிபலிக்கின்றது. தேர் சோசியல் லைஃப், சமூக வாழ்வை பிரதிபலிக்கின்றது அத்திமரம். 3வது திராட்சை செடி. இந்த திராட்சை செடி அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை பிரதிபலிக்கிற ஒன்று, ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்வு. இது 3 முக்கியமானது. அதிலே இந்த பகுதியில் இயேசுநாதர் சொல்லும்போது திராட்சை செடி, திராட்சை கொடிகள் என்பதை இங்கே சொல்லுகின்றதை நாம் கவனிக்கின்றோம். இயேசுநாதர் திராட்சை செடி, நாம் எல்லாம் அந்த திராட்சை செடி ஆகிய கிறிஸ்துவிலே நாம் இணைந்திருக்கின்ற கொடிகள். இந்த கொடிகள் இணைந்திருக்கின்ற போது கனி கொடுக்கிறது என்பதை இயேசுநாதர் சொல்லுகிறார். 4வது வசனத்திலே நாம் இப்படி படித்தோம், கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போ நிலைத்திருந்தால் தான் கனி கொடுக்கிற வாழ்வு என்பதை இங்கே இயேசுநாதர் நமக்கு தெள்ளத் தெளிவாக சுட்டி காட்டுகின்றார். கிறிஸ்துவிலே இணைந்திருக்கின்ற வாழ்வு, நிலைத்திருக்கின்ற வாழ்வு, அதுவே கனி கொடுக்கின்ற வாழ்வு. பழைய ஏற்பாட்டிலே திராட்சை செடிக்கு அல்லது திராட்சை கொடிக்கு இஸ்ரேல் நாடு ஒப்பிடப்பட்டுள்ளது என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். சங்கீத புத்தகம் 80வது சங்கீதத்திலே 8 முதல் 17 வரைக்கும் இருக்கிற அந்த வேத பகுதியை நாம் படித்து பார்த்தால் அதிலே நாம் இதை கண்டுகொள்ள முடியும்.
ஏசாயா 5வது அதிகாரத்திலே முதல் 7 வசனங்களை படித்தால் நாம் அதை அங்கே கண்டுகொள்ள முடியும். இதெல்லாம் ஆண்டவர் முறையிடுகின்ற முறைப்பாடு. நான் கனிக்காக காத்திருந்தேன், நல்ல கனியை காணவில்லை. எரேமியா 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நற்குல திராட்சை செடியாக நட்டேன், நீயோ ஆகாத காட்டு செடியாய் மாறி போனது என்ன? ஏசாயாவிலே அவர் புலம்புகிறார், கனிக்காக நான் காத்திருந்தேன், இதோ கனி இல்லை, கனி இல்லை, கனியை காணவில்லை. எசேக்கியேல் 15ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 8 வரைக்கும் இருக்கிற வேத வசனங்களில் நாம் அதை காண முடியும். எசேக்கியேல் 19ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரைக்கும் இருக்கிற வசனங்களிலே நாம் காண முடியும். ஓசியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே நாம் காண முடியும். அப்படியானால் கனி கொடுப்பது அது மிக முக்கியமான ஒன்றாக இங்கே கருதப்படுகிறது. கனி கொடுப்பது என்பது கனி கொடுக்கிறவனுடைய நன்மதிப்புக்காக அல்ல, கடவுளின் மகிமைக்காக அவன் கனி கொடுக்கின்றான். 8ஆம் வசனத்திலே நான் படிக்கிற போது சொல்கிறார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், என் பிதா மகிமைப்படுவார். அப்படியானால் கனி கொடுப்பது என்பது சுய ஆதாயத்துக்காக அல்ல, சுய மதிப்புக்காக அல்ல. கனி கொடுப்பது என்பது ஆண்டவரின் நாமம் மகிமைப்படுவதற்காக கனி கொடுத்தல். கனி கொடுத்தல். கனி இல்லாத செடி, கனி இல்லாத கொடி அறுத்து போடப்படும். நாம் கனி கொடுப்பதற்குரிய எல்லா வழிகளையும் ஆண்டவர் நமக்கு செய்கிறார். இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை நாம் படித்தால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். சுத்தம் பண்ணுகிறார். ஆங்கிலத்திலே அந்த சுத்தம் பண்ணுதலுக்கு நாம் சாதாரணமாக பயன்படுத்துகிற வார்த்தை கிளென்சிங் அல்லது கிளீனிங். ஆனால் வேத புஸ்தகத்திலே யோவான் 15ஆம் அதிகாரத்திலே ப்ரூனிங் என்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார்கள். ப்ரூனிங் அப்படின்னா அதை சரியாய் சரிப்படுத்துகின்ற, வெட்டி விடுகின்ற ஒரு தன்மை. ப்ரூனிங், அந்த அழகுக்காக நாம் வளர்க்கிற செடிகளை ஒரு கத்தரிக்கோல் கொண்டு அழகாக வெட்டி அதை அழகுபடுத்துவார்கள். அதை போலத்தான் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை ஆண்டவர் இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறார். அதில் உள்ள கிளைகளை நறுக்கி, கிளை நறுக்கி, களை பிடுங்கி. ஒரு பழைய பாடல்ல நான் பாடுவோம், கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தன்னை சுத்தம் செய்வார். கிளை நறுக்கி களை பிடுங்கி நாம் அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் அதை சுத்தம் பண்ணுகிறார், அதிக கனிகளை நாம் கொடுக்கும்படி. லூகாஸ் விசேஷத்திலே ஒரு நல்ல உவமையை இயேசுநாதர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். ஒரு மனுஷன் தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்திமரத்தை கொண்டு நட்டானாம். அத்திமரத்தை நட்டு அந்த அத்திமரம் கனி தரும் என்று சொல்லி காத்திருந்தானாம். கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய், கவனியுங்கள் 7வது வசனம், லூக்கா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அப்ப கனி கொடாவிட்டால் சூழ்நிலை என்ன? வெட்டி போடப்படும். அவன் உடனே சொல்லுகிறான், அதற்கு அவன், ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், இன்னும் ஒரு வருஷம் கூட இருக்கட்டும். ஒரு தருணம் கொடுக்கிறார். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் அதை வெட்டி போடலாம். இடையிலே நான் என்ன செய்ய போகிறேன்? இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன்.
இது அதிக கனியை கொடுப்பதற்கு என்ன வழி உண்டோ அதை நான் செய்கிறேன். 1 year more, 1 வருஷம் கூட நான் இதற்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்கிறேன். அது கனி கொடுப்பதற்கு ஏற்ற செயல்களை நான் செய்கிறேன். அதற்கு பிறகும் அது கனி கொடுக்கவில்லை என்றால் அதை வெட்டி போடலாம் என்று சொல்லுகின்றதை இயேசுநாதர் அங்கே உவமையாக சொல்லுகின்றார். அப்ப திராட்சை தோட்டத்திலே அத்திமரத்தை கொண்டு நட்டிருந்தானாம். திராட்சை தோட்டத்தில் பொதுவாக வேறு எந்த செடியும் வளருவதில்லை. ஏதாயிலும் செடி வளர்ந்தால் அதை பிடுங்கி போடுவார்கள். திராட்சை தோட்டம் அவ்வளவு சுத்தமாக இருக்கும். கற்கள் பொறுக்கி இருப்பார்கள், முள்ளுகள் அகற்றப்பட்டிருக்கும், அது நீட்டாக இருக்கும். திராட்சை கொடிகள் எல்லாம் மேலே படத்தி விடப்பட்டிருக்கும். திராட்சை கொடியின் கனிகள் அது கொத்து கொத்தாக தொங்கிக் கொண்டிருக்கும். கீழே அது சுத்தமாக இருக்கும். எந்த செடியும் அதில் நாம் பார்க்க முடியாது, எந்த விருட்சமும் அதில் வளராது, வளர விடமாட்டார்கள். ஆனால் இயேசுநாதர் சொல்லுகிறார், அந்த திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை கொண்டு நட்டான். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தகுதியே இல்லாத நம்மை தகுதி உள்ளவர்கள் என்று எண்ணி நம்மையெல்லாம் ஆண்டவர் சபையிலே, திராட்சை தோட்டமாகிய சபையிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். எதற்காக என்றால் கனி கொடுப்பதற்காக. கனி கொடுப்பதற்காக. யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை நான் படித்து பார்த்தால் அங்கே இப்படி ஒரு வார்த்தையை இயேசுநாதர் சொல்லுகிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். கவனிங்க, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்க செய்ய வேண்டியது என்ன? போய் கனி கொடுக்க வேண்டும். அந்த கனி நிலைத்திருக்க வேண்டும். அதற்காய் உங்களை நான் ஏற்படுத்தினேன் என்று இயேசுநாதர் சொல்லுகின்றதை நாம் இங்கே கவனிக்கின்றோம். அப்படியானால் இயேசுநாதர் நம்மை தெரிந்தெடுத்திருப்பது, நம்மை அழைத்திருப்பது, நம்மை நிலைநிறுத்தி இருப்பது, நம்மை ஏற்படுத்தி இருப்பது கனி கொடுப்பதற்காக. கனி கொடுப்பதற்காக. யோவான் பிரசங்கிக்கிற போது மத்தேயு 3வது அதிகாரத்தை நாம் படித்து பார்த்தால், மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே அவன் பிரசங்கிக்கிறான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அவன் பிரசங்கிக்கிறான். அப்படி பிரசங்கித்து வருகிறவன் 8வது வசனத்திலே சொல்லுகிறான், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். 9வது வசனத்தில், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். நாங்கள் வழி வழியாய் கிறிஸ்தவர்கள், எங்கள் பிதாக்கள் எல்லாம், எங்கள் முன்னோர்கள் எல்லாம் ஆண்டவரை ஆராதித்தவர்கள், நாங்கள் அவ்வளவு சிறப்பானவர்கள் என்று நீங்கள் சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். உங்கள் பிதாக்கள் செய்த நற்கிரியைகளின் நிமித்தம் நீங்கள் பரலோகத்தை காண முடியாது. நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் நீங்கள் கனி கொடுக்க வேண்டும், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அதைத்தான் யோவான் சொன்னார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார் 10வது வசனத்திலே, இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். யோவான் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இயேசுநாதர் சொல்லும்போது சொல்லுகிறார், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அறுத்து போடுகிறார். இப்படி அறுத்து போடப்படுகிறவைகள் எல்லாம் எங்கே போய் சேர்கிறது? 6வது வசனத்தில் படிக்கிறோம்,
ஒருவன் என்னில் நிலைத்துறாவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம் என்று சொல்லுகிறார். உலர்ந்து போவான், எரிந்து போவான். அப்ப இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருந்து கனி கொடுக்காவிட்டால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை, பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அவன் வெளியே எறியப்படுவான், அவன் உலர்ந்து போவான், அவனிலே சாரம் ஒன்றும் இல்லாமல் போய்விடும், அவன் அக்கினியிலே போடப்படுவான் என்றெல்லாம் இங்கே இந்த வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்கின்றோம். ஆகவேதான் இயேசுநாதர் என்ன செய்கிறார்? கனி கொடுக்கிற கொடிகளை இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். சுத்தம் பண்ணுகிறார். எப்படி சுத்தம் பண்ணுகிறார்? 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். எப்படி சுத்தம் பண்ணுகிறார்? இயேசுநாதர் தம்முடைய உபதேசத்தை சொல்லி அவர்களை சுத்தம் பண்ணுகிறார். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசுநாதருடைய உபதேசங்கள் இன்றைக்கு சொல்லப்படுகிற உபதேசங்கள் போலல்ல, வித்தியாசமானவைகள். இன்றைக்கு சொல்லப்படுகிறதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் அல்லது கூட்டம் தங்களுக்குரிய கொள்கைகளை போதிக்கிறார்கள். ஆனால் இயேசுநாதர் சொன்னதெல்லாம் மத்தேயு 5, 6, 7 இந்த அதிகாரங்களிலே நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். சத்துருவை நேசி, அவரிலே அன்பு செய், இரக்கம் காண்பி, நீதியின் மேல் பசிதாகம் கொள்ளு, சமாதானம் பண்ணு, இப்படியெல்லாம் இயேசுநாதர் சொன்னார். யார் செய்கிறோம்? ஒன்றும் நாம் செய்வதில்லை. ஆனால் சொல்லுகிறோம், நான் சத்தியத்திலே நடக்கிறேன், நான் தான் உண்மையான உபதேசத்திலே நடக்கிறேன். இல்லை, இயேசுநாதர் சொல்லுகின்ற அவருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள் சுத்தம் பண்ணப்படுகிறார்கள், சுத்தம் பண்ணப்படுகிறார்கள். அப்படி சுத்தம் பண்ணப்படுகிறவர்கள் கனி கொடுக்கிறார்கள், கனி கொடுக்கிறார்கள். கனி கொடுக்கிறவர்கள் இன்னும் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி இயேசு சுத்தம் பண்ணுகிறார். சுத்தம் பண்ணப்பட இன்னும் அதிக இன்னும் அதிக இன்னும் அதிக கனிகளை அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இன்னும் அதிக கனிகளை கொடுப்பதின் பயன் என்ன? 8ஆம் வசனத்திலே என் பிதா மகிமைப்படுவார் என்று இயேசு சொல்லுகிறார். நீங்கள் கனி கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். நன்றாய் கவனியுங்கள். இன்றைக்கு நாம் எல்லாருமே சொல்லுகிறோம், I am the follower of Jesus Christ. நான் இயேசுவை பின்பற்றுகிறவன், நான் ஒரு விசுவாசி, நான் இயேசுவை பின்பற்றுகின்ற அவருடைய சீஷன் என்றெல்லாம் சொல்லுகிறோம். நெவர், இல்லவே இல்லை. இயேசு சொல்லுகிறார் பாருங்க, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். அப்ப கனி கொடுப்பதினால் பிதாவும் மகிமைப்படுகிறார், இயேசுநாதரும் மகிமைப்படுகிறார். நாம் அவருக்கு சீஷர்கள் என்று சொல்லுகிறார். டிசைபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். யார்? கனி கொடுக்கிறவர்கள், கனி கொடுக்கிறவர்கள். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் நம்ம எண்ணி பார்ப்போம். கலாத்தியர் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்ற போது இந்த ஆவியின் கனியை குறித்து அவர் எழுதுகிறார். கலாத்தியர் நிருபம் 5வது அதிகாரத்தினுடைய 22 மற்றும் 23 வசனங்களிலே அவர் சொல்லுவதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அதற்கு மேலே இருக்கிற 18ஆம் வசனத்திலிருந்து அந்த 19ஆம் வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் மாம்சத்தின் கனிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 22, 23 வசனங்களில் அவர் இப்படி சொல்லுகிறார்,
ஆவியின் கனியோ என்று ஆரம்பிக்கிறார். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று இங்கே சொல்லுகின்றார். ஒரு 9 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது 9ம் சேர்ந்தால்தான் ஒரு கனி. ஒன்று குறைவுபட்டால் அது கனி அல்ல. அப்போ இந்த 9ம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என்னவெல்லாம்? அன்பு, நம்மளே அன்பு செய்தல் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். பிறரில் அன்பு செய்து வாழ்கின்ற வாழ்க்கை. இன்றைக்கு ஒருவரை ஒருவர், கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தால் என்று உருமிக்கொண்டு செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு என்கிற ஒன்று இல்லவே இல்லை. அன்பு என்கிற ஒன்று இல்லவே இல்லை. நான் சொல்லுவதற்காக வெட்கப்படுகிறேன். ஒரு கூட்டத்தில் நாங்கள் 3 பேராயர்கள் இருந்தோம். என்னுடைய இடது பக்கத்திலே ஒரு பேராயர், வலது பக்கத்திலே ஒரு பேராயர், நான் நடுவில். வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அந்த பேராயர் சீட்டில் உட்காரவே இல்லை. கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தார். அப்புறம் என்ன பண்ணார்னா, எழும்பி ஒரு அரசியல்வாதி வந்திருந்தார். அந்த அரசியல்வாதியை காரில் அனுப்பி விடுறதுக்கு இவர் ஒரு பேராயர் அவருக்கு பின்னால் போய் காரு டோரை திறந்து அவரை ஏற்றி விடுறாரு. ஏன் அப்படின்னா, என் பக்கத்தில் அமரக்கூடாதுன்னு சொல்லி அதை தவிர்ப்பதற்காக. இப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. ஆவியின் கனியோ, இவர்கள் என்ன சொல்லுவார்கள்? ஆவியின் கனியோ வம்பு. எனக்கு அன்பானவர்களே, யோசித்து பாருங்கள். ஆவியின் கனியோ கலாத்தியர் நிருபத்திலே பவுல் சொல்லும்போது வம்பு என்று சொல்லவில்லை, அன்பு. அன்பு செய்தல் நமக்குள்ளே இருக்கிறதா? ஒருவரை ஒருவர் பார்க்கிற போது நம்முடைய முகத்தில் அன்பு வெளிப்படுகிறதா? சந்தோஷம். ஒருவரை ஒருவர் காண்கிற போது ஒரு மகிழ்ச்சி. பெங்களூர் பட்டணத்திலே நான் ஒரு இல்லத்திலே நான் கண்ட ஒரு காட்சி. வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, ஜஸ்ட் வீட்டுக்கு பக்கத்தில் வெளியே ஒரு கடைக்கு போயிட்டு உள்ளே வந்தாங்கன்னா, வந்த உடனே எல்லாரையும் ஒருத்தர் பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிம்பாங்க. நான் ஒரு நாள் கேட்டேன் இந்த குடும்ப தலைவர்கிட்ட, அண்ணே ஏன் சும்மா சும்மா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், தம்பி வெளியே போனோம், கர்த்தர் நம்ம மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உள்ளே கொண்டு வந்தார், பத்திரமாக கொண்டு வந்தார். உள்ள மீண்டும் ஒரு முறை எல்லாரையும் நம்ம பார்க்குறோம், பார்த்த உடனே ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னார். இதில் நான் கண்ட காட்சி இன்னொரு பெரிய காட்சி. நம்ம இடத்துலலாம் பார்க்கவே முடியவில்லை. மாமியார் மருமகளை பார்த்து, மருமகள் மாமியாரை பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கிறாங்க. நம்ம இடத்துல சொல்லுவாங்களா? அப்படியே அந்த முகத்தை ஒரு சைஸாக வச்சுக்கிட்டு அப்படி உருமிக்கிட்டு போவாங்க. எண்ணி பாருங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை. வாழ்க்கையில் என்னதான் துன்பம் வந்தால் என்ன, துயரம் வந்தால் என்ன, வேதனை வந்தால் என்ன, கஷ்டம் வந்தால் என்ன, அவசரப்படுகின்ற தன்மை அல்ல, நீடிய பொறுமை, தயவு. தயவு இல்லாதவரை கண்டா அவர் மீது கொள்ளுகின்ற இரக்கம், தயவு, தயவு செய்தல். நற்குணம், நற்குணம், விசுவாசம், சாந்தம், அதாவது அமைதல், சாந்தம், இச்சையடக்கம், இவையெல்லாம் சேர்ந்துதான் கனி என்று இங்கே சொல்லுவதை நாம் கவனிக்கின்றோம். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, கனி கொடுக்க ஆண்டவர் இயேசு நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் போய் கனி கொடுக்கவும் உங்கள் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். அப்போ கனி கொடுப்பதற்கு ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் எப்படி கனி கொடுக்கிறோம்? நாம் சிந்தனை செய்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கை மூலமாக பிதா மகிமை அடைகிறாரா, அடைய முடிகிறதா?
இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் உண்மையாகவே சீஷர்களாயிருக்கிறோமா? சீஷர்கள் என்றால் கற்றுக்கொள்ளுகிறவர்கள், பின்பற்றுகிறவர்கள், அடிச்சுவட்டை பின்பற்றுகிறவர்கள். அடியாட்கள் அல்ல, அடிச்சுவட்டை பின்பற்றுகிறவர்கள். The followers of Jesus Christ, the followers of the footprints, following the footprints of Jesus Christ, ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்றவர்கள், அவர்கள்தான் சீஷர்கள். அவர்கள் கனி கொடுக்கின்றார்கள். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் அதை தரித்து போடலாம், தரித்து போடலாம். கனி கொடுக்காத மரம் எதுவோ, நல்ல கனி கொடுக்காத மரம் எதுவோ, அது வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அதை கொண்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது எரிந்து சாம்பலாய் போகிறது, பிரயோஜனமற்று போகிறது. அப்படியானால் நாம் நல்ல கனி கொடுக்க ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். வெட்டவே கோடாரி மரம் வேரில் இருப்பது ஸ்திரம். வெட்டவே கோடாரி மரம் வேரில் இருப்பது ஸ்திரம். கெட்ட கனி கொடுப்பவர் திட்டமாய் வெட்டப்படுவார். ஆவியின் கனியை கொடுங்கள், அதையே தேவன் ஆவலாய் தேடுறார் பாருங்கள். அதையே தேவன் ஆவலாய் தேடுறார் பாருங்கள். சரி, கனி கொடுக்கிற வாழ்வை எப்படி நாம் அறிந்து கொள்ளலாம்? மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நான் படிக்கிற போது அங்கே நாம் தெரிந்து கொள்கிறோம். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களுடைய செயல்களை நாம் அறியலாம். கனி கொடுக்கிறவர்கள் தங்களுடைய செயல்பாட்டினாலே அதை வெளிப்படுத்துவார்கள். நம்முடைய கனி கொடுத்தல் நம்முடைய செயல்பாட்டிலே அது வெளிப்படுகின்றதா என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இரக்கன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நாம் கொடுக்கின்ற கனிகளால் நம்மை உலகம் அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும். இவன் கிறிஸ்தவன், இவள் கிறிஸ்தவள். இன்றைக்கு அது சாத்தியமா? கண்களை மூடுவோம். பரலோக தகப்பனே, கனி கொடுக்கும்படி எங்களை நீர் ஏற்படுத்தி இருக்கிறீர். நாங்கள் கனி கொடுக்கிறது நிலைத்திருக்கும்படி எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீர். எங்களை கனி கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் உம்மிலே நிலைத்திருக்கவும், உமக்கென்று கனி கொடுக்கவும், பிதாவை மகிமைப்படுத்தவும், உமக்கு சான்று பகரவும் எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைத்தையும் கேட்கிறோம். இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். May God bless you.